ஜாலி மூட். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு குரங்கு கூட்டம் வசித்து வந்தது. அந்த குரங்குகளின் ராஜா மிகவும் புத்திசாலியானவர். ஒரு நாள் அவர் தனது கூட்டத்தினரை வரவழைத்து, எனது அன்புக்குரிய குரங்குகளே, இந்த அழகான காட்டில் குடியிருப்பதற்கு நாம் அதிர்ஷ்டசாலிகள் தான். ஆனால் எச்சரிக்கையாக இருங்கள். இந்த மரங்களும் செடிகளும் பசுமையாகவும் செழிப்பாகவும் இருக்கலாம். ஆனால் அவை விஷத்தன்மை கொண்ட பழங்களை கொண்டிருக்கின்றன. இந்த குளங்கள் தெளிவாகவும் வண்ணமிக்க நீரையும் கொண்டிருக்கலாம். ஆனால் அங்கே ஒரு பேய் குடியிருக்கிறது. எனவே என்னிடம் முதலில் கேட்காமல் எதையும் சாப்பிடாதீர்கள், எதையும் மருந்தாதீர்கள் என்றது. அடுத்த நாள் அவற்றில் ஒரு குரங்குக்கு தாகம் எடுத்தது. அதற்கு ராஜா கூறியது ஞாபகத்துக்கு வந்தது. எனவே ராஜாவிடம் பேச விரும்பியது. ராஜா அந்த குரங்குக்கு, கவலைப்படாதே குழந்தை, நான் அந்த குளம் பாதுகாப்பானது தானா என்று சோதனை செய்து பார்க்கிறேன் என்றது. அது அந்த குளத்தை நெருங்கிய பொழுது பெரிய காலடி தடங்கள் உள்ளே இறங்கிச் செல்வதையும் ஆனால் அவை வெளியே வராமலும் இருப்பதையும் கவனித்தது. எனவே பேய் அங்கேதான் ஒளிந்து கொண்டிருப்பதாக அந்த ராஜா முடிவு செய்து கொண்டது. குரங்குகள் அனைத்தும் அழத் தொடங்கின. இனி எவ்வாறு தண்ணீர் குடிப்பது என கவலைப்பட்டன. அந்த ராஜா அவர்களை சமாதானப்படுத்திவிட்டு அந்த பேயை எதிர்கொள்ளப் போவதாக அறிவித்தது. அந்த பேயிடம் சென்று ராஜா பேசத் தொடங்கினார். நீங்கள் ஒரு பெரிய சிக்கலில் இருக்கிறீர்கள் குரங்கு ராஜா. உங்கள் குரங்குகள் தண்ணீர் அருந்துவதற்காக இந்த குளத்திற்கு வந்தால் நான் அவர்களை சாப்பிட்டு விடுவேன் என்றது பேய். அவர்கள் இங்கே வராவிட்டால் தண்ணீர் குடிக்க முடியாமல் தாகத்தினாலேயே இறந்து விடுவார்கள் என்றது. குரங்கு ராஜா யோசித்து பார்த்தது. நான் கட்டாயம் ஒரு தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்தது. குரங்கு ராஜா தனது குரங்குகளிடம் மூங்கில் துண்டுகளை சேகரித்து வருமாறு கூறியது. உள்ளீடற்ற அந்த மூங்கில் குச்சிகளை ஒன்றாக சேர்த்து ஒரு பெரிய மூங்கில் குழாயாக மாற்றி அதை கொண்டு குளத்தில் இருந்த நீரை உறிஞ்சியது. குரங்குகள் தங்களுக்கு வேண்டிய அளவு நீரை அருந்தின. குரங்கு ராஜாவை அனைத்து குரங்குகளும் பாராட்டின. குரங்கு ராஜாவால் பேய் ஏமாற்றப்பட்டு விட்டது. அந்த பேய் மீண்டும் அந்த குளத்திற்குள் முகத்தை தொங்க போட்டு கொண்டு சென்று விட்டது. எனவே பிரச்சனைகள் மோசமடையும் பொழுது ஒரு பொழுதும் மனதை தளரவிடக்கூடாது. பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த புத்திசாலித்தனமான குரங்கு ராஜா போன்று வெற்றியடைய வேண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.